இங்கு கூடியிருக்கின்ற நாடக ரசிக பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காவல்துறை அதிகாரிகள் பாசத்துக்குரிய இந்த நாடகப்பாளர் ஆரோக்குடி சேர்ந்த ராஜநேடுகள் அருமை தம்பி கருப்பு சமயம் சார்பிலும் நன்றி நன்றிகளை வருத்தி கொண்டு என் கதைக்கு செல்கின்றேன். கட்டபொம்மன் கட்டபொம்மனாக நடிக்கும் அண்ணன் கார்த்திகசாமி அவர்களுக்கு ஆரோடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்திக் கொள்கிறோம். எனக்கு பொன்னாடிபடுத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் ஆரைக்குடி கிராம பொதுமக்களுக்கு நன்றி நிறைந்த வணக்கம். கேள்வி சக்கம்மா மனதோடு தென்னாடு வந்த அனுப்பிய பராசக்தி தாயே, நீதான் எங்களை காத்திருவாயே, நீதான் காத்திர வேண்டும். மறிவில்லா சபையில் மறுவில்லா மறுவில்லா கலைகளை கட்டுணர்ந்த சபையோர்களே,
தமையோர்களை நான் பணித்தேன் தாயே மாபெரும் தமையோர்களை நான் பணித்தேன்
வை வை வை. இருடா கூழு இருடா, அவனுக்குன்னு தனியாக வச்சிருக்கல. இன்னும் ஏத்துறா, ரொம்ப மோசமாக போச்ச பேச. ஏண்டா எல்லா பேரும் வளருமே உள்ளே தான் போகிறானா? போதும். மேடை மேடைக்கு சொல்ற இல்லடா, சுத்தையில பார்த்து சுத்து. நீ அவன் ஐர குஞ்சில அடிச்சுக்கிட்டு வச்சுக்க, அப்புறம் 2025 நாடகத்துக்கு வர முடியாதா? குஞ்சுக்கு வேலை இருக்காது. நீ இந்த கூலிச்சாமி ஒரு குத்து குத்துனா அவன் குஞ்சும் போயிரும்ல. இம்சையா இருக்கடா டெய்லி என்னோட வந்து. அது போனா இன்னும் புகைப்படாத குஞ்சு வேலை. கம்பளம் பட்டலமாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய அண்ணன் கொளிஞ்சிப்பட்டி எஸ்கே போதூர் அவர்களுக்கு ஆரோடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்திக்கிறோம். இவனுக்கு எதுக்கு இத்தத்தளி துண்டு? சரி, நாளா கிழிச்சு வச்சுக்க. நான் ஏழா கூட கிழிச்சுக்க வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையா? பொன்னாடி அழகிய வெள்ளியை அம்மன் பாடல் பாடுவதற்காக ஹார்மோனியஸ் கலையரசு ராமதாஸ் எனக்கு ஆறுகுடியைச் சேர்ந்த எஸ் பூமிநாதன் அவர்கள் 100 ரூபாய் அன்பை பெற்று அன்புள்ளத்துக்கு நன்றி. நன்றி. மறக்க முடியுமா? அந்த இவன் தான் இவன் வல்லரசு பாலச்சந்திர எல்லாம் ஒரு ரூம்ல இருந்தான். ஆமா, ஒரு கட்டிங்கில் நான் தான் ஊற்றி கொடுத்தேன். தங்கப்பாண்டி உண்மைக்கு நடந்தது. 3 அவனுது வேண்டாம், இவன் ரொம்ப மண்டையா பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரே ஊத்தா வாட்டரையும் ஊற்றி கலரை ஊற்றி கொடுத்துட்டேன். அடிச்சு பாயினேன், எங்க வீட்டில் பாயினேன். செல்ல அவன் செல்ல உடைக்கணும்னு ஏன் செல்ல வாங்கி உடைச்சிட்டான்டா விளங்காதவன்.
அதுல இருந்து செல்லு போனதானே 15,000 ரூபாய் செல்லு போச்சுடா. சரி விடுங்க, எந்தெந்த செல்ல போகுது அந்த செல்லு போனா போயிட்டு போகுது. அதுல போதையில ஆரம்பிச்சவன் அதுக்கு பேர் தான் போதை உருண்டு நான் பேர் வச்சேன். ஆமா ஆமா. பொன்னாடி போர்த்திய கௌரவப்படுத்திய ஆரைக்குடி கிராமத்தார்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நாடகத்தை அமைத்து கொடுத்த எனது அருமை அண்ணன் ஆரைக்குடியை சேர்ந்த கருப்புசாமி அண்ணன் ராஜநடிகர் கருப்புசாமி அண்ணன் அவர்களுக்கும் என சார்பும் கலைக்கணி சார்பும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் அருமை உள்ளங்கள் இருவர் வந்திருக்கிறார்கள். அனைத்து உள்ளவங்களுக்கும் என சார்பும் கலைக்கணி சார்பும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பாண்டி ஏகனர் கட்டிக்குடி முண்டாமே குளிக்காம மக அப்படித்தானே குடிக்க சொல்றா. வீட்டில் விசேஷம் வச்சுட்டு இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கேன். மொய் 10-20 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. இன்னைக்கு தான் விசேஷம் வரலண்டா. சரி 6 வீடியா வச்சு விட்டுவாங்க. புடவையில் அடிச்சு இழுத்துட்டு வந்தேன். ஏண்டா என்ன 1000 சம்பளமா? 1000 சம்பளம் 100 பரிவாரம். உனக்கு தான் இந்த ஆள் எழுதி வச்சுட்டாப்லடா கருப்புசாமி. 650 ரூபா வச்சுக்கிட்டா பில்லு போட்டு வச்சிருக்காப்ல. 650 ரூபா தான், பரவாயில்ல, அதுக்கு மேலே இல்லை. பரவாயில்ல. பாத்தினூர்ல வந்து உனக்கு வாங்கி கொடுப்பாப்லையா? நான் அதெல்லாம் தீபாவளியோட முடிச்சிட்டேன். 5 வருஷத்துக்கு அதிகாரம் என்ன. 1000 கம்பளம் 100 பரிவாரம். அட்டதானே நான் சொல்றேன். 1000 சம்பளம் வெறும் 10 ரூபா காயின் மாத்திரம் உன்னால சமைக்க முடியுமாடா? என்னத்துக்கு 10 ரூபா? 1000 கம்பளம் 100 பரிவாரம் சொல்றா என்ன? 1000 கம்பளம் 100 பரிவாரம். அப்படி சொல்ல பரிவாரம்டா என்ன? யாருக்கு தெரியும்? என்ன மாசத்துக்கு கம்பளம் போடுற? 30 என்னைய விட முந்திர செட்டுவேன். 35 வருஷமா நடந்துகிட்டு இருக்க. உங்க அம்மா வகுத்துல இருந்து என்னைக்கு வந்தியோ கம்பளம் போட்டவேன். இதுல ஒரு 3000 ரூபாய் நொட்டுன சம்பளம் இருக்கு. 1000 பரிவாரம்டா என்னடா? 3000 சம்பளம் கேட்டு முந்தானத்து வந்தவங்க கூட 5000 ரூபாய் கேட்கறாங்க. நானும் 3000 கேட்க கூடாது. அப்ப பேச்சு இல்ல. ரைட், உண்மை. 1000 கம்பளம் 100 பரிவாரம் என்றால் பரி என்றால் குதிரை. 100 குதிரைப்படை வீரர்கள், அதான் 100 பரிவாரம். 64 படை வீரர்களும் தொம்பிலி கம்பளம் சில்லவாறு கொல்லவாறு வேக்கலவாறு தோற்குலவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கவுளவாறு தொட்டியவாறு பாலவாறு. இந்த கூலுச்சாமிக்கு ஒரு வில்லு வரந்தா கூட சும்மாவே தர்றேன். அவருக்கு ஒரு தங்குவார் இருந்தா கொடுத்துறேன். டங்குவாரா? நம்ம மட்டும் ஒரு கல்லுவாரு இருக்கு. உங்க 2 பேர் வேறும் வாரம் அந்த போய் 20 வருஷம் ஆச்சுடா. ஏன்டா பித்துருது? உங்க வாரம் எங்களுக்கு முன்னாடி அந்த வருஷம்ல அஞ்சல் ஒண்ணு சேசி மன கட்டப்ப முராசா ஊமத்தர மகராசா சிவன் தானாளர்கள் மூவரும் மீட்டிங் கேட்கணும். அந்த ராமராஜ் மேல்மலையில் வைத்துக்கிட்டு 1000 மைலுக்கு அப்பால் இந்த வெள்ளையன். 1000 மயிர்னு சொல்ல அசிங்கமா இருக்குல்ல. நாக்கு சொல்லட்டு சொல்றா. நீங்க நல்லா சொல்லட்டுவீங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லுங்க. மா ஈ ஈ மயில். உங்களை சிவஞானம் எடுத்திருக்கேன். 1000 மயில் அப்படி சொல்லப்பு. 1000 மயிலுக்கு அப்பால் இந்த வெள்ளையன். என்ன கேட்டால் கிஷ்டிபனம் கேட்டால் அதற்கு மகராசி நியமித்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. எங்கடா வானம் பொழிஞ்சு ஒண்ணும் போல இல்லையடா. பயிர்ல ரொம்ப மோசமா இருக்கு. கரையை விட்டுதரா? கரையை விட்ட கரையை விட்டுதுரா. கரையா விட்டுதா? கட் பண்ணுதுரா. மண்ட கரையானா? மழைய காணாம்டா. மழை எப்படி இப்படி பேசினா எங்கிட்டு போய் அந்த சொல்லி சாச்சி. சரி 1000 கம்பளம் 100 பரிவாரம் அப்போதைக்கு சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? 1000 கம்பளம் 100 பரிவாரம். அது அப்போதே முடிஞ்சு. வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது சொல்ல பூமி கிழிஞ்சு உன் அப்பத்தா நடுவீட்டில் கிழிஞ்சு ஏண்டா விளங்காத வேலை. எங்க அப்பத்தா என்னங்க இப்படி பேசுறீங்க? எல்லாரும் பேசுறீங்க, நீங்களும் பேசுறீங்களே. சொல்லு. எங்க அப்பத்தா நடுவீட்டுல கிளிய கட்டு தானே சண்டாத எங்க அப்பே வந்திருக்காரு. அப்படியா? எப்படி இருக்காப்ல? என்ன பாட்டில் எடுத்துறாப்லையா? பாட்டில் இல்ல, ஆனா ஒரு 2 மாடு பால் மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். நீ பாலமேட்டு பக்கம் பண்ணி மேய் 3 மாதத்துக்கு நாடகம் இல்லையில அண்ணே. களவாண்டா தான் தப்பு, பொய் சொன்னா தான் தப்பு, யாரு கூடயும் கெடுக்க கொடுத்தா தான் தப்பு. சரி. எந்த வேலை பண்ணி கக்கூச்சில பீ முத்தம் கூட அதனால ஒண்ணு தவறு இல்லை. ஆமா. அண்டர் ஒண்ணு சேசி மன கட்டப்ப முராசா ஊமத்திர மகராசா சிவன் தானாதிபதி அனைவரும் போய் நெய் கேட்டோம். சரி. தகாத வார்த்தைகள் பேசினார்கள். அது என்ன பேசினாங்க? ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள். ஏட்டிக்கு போட்டு என்ன? எகனைக்கு மகனே பேசினார்கள். அது என்ன எகனைக்கு மகனே? அவதூறா பேசினார்கள். அவதூறான என்னடா? தரக்குறைவா பேசினார்கள். அவதூறண்டா? மதிப்பில்லாம பேசினார்கள். மதிப்பில்லாண்டா? சும்மா வெண்ணெய். ஏடா பெரிய மனுஷன் பேரம்பேத்தி எடுத்து பேரம்பேத்தி எல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். அவனை போய் வாடா விடாங்க. பேரம்பேத்தியை கட்டி கொடுத்துட்டாரு. அந்த பேரம்பேத்திக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையே மாமனுக்கு. பெரிய மொட்டு. மொட்டு இல்ல முன்ன கல்யாணமே பண்ணலடா. கல்யாணம் இன்னைக்கு கடைசியில போயில தான் கல்யாணம் பண்ணுவாங்க. 60 கல்யாணம் ஒரே நாளைக்கு முடியும். என்னது கல்யாணம்? 60 கல்யாணமா? நமக்கு தேவையில்லாத விஷயம். அதான் போய் நெய் கேட்டோம். தகாத வார்த்தைகள்
பேசினார்கள். எங்கள் கோவில் தங்க மட்டப்பில் மூவரையும் அடித்தோம். நீங்க அடிச்சிய நம்பிட்டோம். என்ன நம்பிட்டோம்னு நீங்க நினைக்கிற என்னங்கண்ணே ஆளு அடிச்சாக நான் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. 3 பேருக்கு நாங்க தானே அடிச்சோம். கிழிச்சா ஒரே கிளியா. ஏனே எத்தனை பேருக்கு படைத்தலைவர் நீ? 300 பேருக்கு படைத்தலைவன். இங்கிட்டு வா. 300 பேருக்கு படைத்தலைவருங்க இந்த மைக்கில் பேசி பார்ப்போம். ஏன்னா குலத்தன்றாரு மாதிரி பாக்குறேன். ஏனே எனக்கு தான் எட்டம் பட்டான்னு எங்க அண்ணன் பெருநாளி முத்து அண்ணன் எனக்கு ஸ்பெஷலா இறக்கி வச்சிருக்காங்க. சரி இதுல விட்டு போய் அதுல பேசல நாங்கிட்டு பேச முடியும். சரி பேசு. அப்படி பேசணும்னா நான் விட்டு கொடுக்காதவனா எப்படி அந்த மைக்கில் பேசுவேன். கூடு மாமு வா மாமு என்னட்ட என்ன பண்ண பரவாயில்ல அப்படி இல்லைங்க மாமு பேச குனிஞ்சுக்கு மாமு அப்படி ஏறிக்கிட்டு பேச முடியும். நீ பேசு நீ அதை பேசுறா. ஹலோ ஹலோ அது மாதிரி நான் பேசுனேன். பேச என்னை கூப்பிட்டு ஆமா இங்க வா. நான் எப்படி இந்த மைக்கில் குனியாம பேசுறேன் நீ குனியாம பேசாம போடவா. சமாளிக்கிறேன் பத்தியா எப்படி சமாளிக்கிறேன் பத்தியா குனியாம எப்படி பேச முடியும். அதே மாதிரிதான் நானு ஒழுக்கம் போய் நீ போஸ்ட்மான் மாதிரி நிக்கிற. அப்படியே நமக்கு தேவையான விஷயம். அதனால கிரியேட் நாக்கி எதிர்பார்ப்புமாக தெய்வீக திருமகன் தேவர் பாடலை படிவிட்டு பின்பு கிரியேட் நாக்கி எதிர்பார்ப்போம். செல்வாண்டி நாட்டிலே சேதுபதி பூமியிலே ஐயா சேதுபதி பூமியிலே பூமியிலே தேசநலம் மிகுந்த வாராம் திருத்தராஜா தேவர்குல திருமகனாம் புரிந்தோரோகா. தென்பாண்டி நாட்டினிலே சேதுபதி பூமியிலே கண்ணே சேதுபதி பூமியிலே பூமியிலே தேச
காண்போம். ஒரே கிரியாச்சி. பாஞ்சாலி நாட்டினில் நடுவனும் கம்பளம் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளம் வந்தோம் ஐயா. சிரிக்க வைத்து நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சிறுதிருத்த கம்பளம் வந்தோம் ஐயா. கொண்ட கொண்ட ஊரும் ஆளுங்கட்டி நாங்க குத்தும் கடப்பார தொழில் கொண்டு கொண்ட ஒரு மாளுங்கட்டி ஒரு குட்டும் கடப்பாறை கையில் வைத்து காட்டுக்கு போவதும் வேட்டையாடுவதும் கட்டபொம்மு ராஜா உத்தரவு. காட்டுக்கு போவது வீட்டுக்கு வருவதும் கட்டப்பொம்மா ராசா உத்தரவு. கண்ணு விளையில ஜீவன் இருந்தாலும் கம்பளத்தால் குளம் உள்ளாதது. சீமையிலே எங்கள் கம்பளத்தார் குளம் கொள்ளாதது. தொண்டக்குள்ளையில ஜீவன் இருந்தாலும் பொற்குள்ளவர் குளம் கொள்ளாதது. 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 வலைதலைவரும் இங்கிருந்து எல்லாரும் கரைச்ச கூட்டாரத்துக்கு நெல்லு வாங்க போயிருந்தோம். போன இடத்துல 3 பேர் தகாத முறையாக பேசினார்கள். மூவரையும் கொன்று நெல்லுகளை அள்ளி வந்து மந்திரியார் ஓட்டப்படாரத்தில் போட்டிருக்கோம். இது பெரிய மகாராஜாவுக்கு தெரியாது. அதுக்கு முன்பதாக நமது கிடுகட்டி நாய்க்கு எதிர்பார்த்து எப்படி என்ன விவரத்தை சொல்றதுங்கிறத அவர்கிட்ட கேட்போம். ஒரே ஒரே மண்ணு நக்கி ஏன்டா செம்பு நக்கி? உனக்கு தான் இங்க போட்டிருக்காங்க. கீழே இருக்கடா, எனக்கு கீழே இருக்கடா. சரியா வரல. ஒரே ஒரே நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரமே கல்யாண கால விழாக்காக நெல் வாங்க சிறுவை கொண்டு போனோம். போனோம் போனோம். டேய், நான் உயிர் வாங்க கத்திக்கிறேன். நீ என்னடா கார்த்திகை மாசம் பணி நினைச்ச மாதிரி போன சொல்லிட்டு இருக்க? போனதைத்தானே நீங்களும் சொல்லி அதைத்தானே நானும் சொல்றேன். யார்கிட்ட போனா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ தான் போக முடியாத என்ன செய்ய சொல்லு. போக முடியாதுன்னு யாரு சொன்னது? கூலி சாவிக்கு 10 அஞ்சு கொடு சேர்த்து வைப்பேன். இப்படியே சொல்லி சொல்லி பொண்ணே வராம போச்சு கடைசியில். ஒரே நெல் வாங்க சிறுவை கொண்டு போய் கேட்டான். போன கேட்டா எங்க போய் கேட்டான்? அங்க கரைச்ச கொண்டாடத்துல 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லாரும் போய் நெல் கேட்டான். கேட்டேன் கேட்டேன். என்னடா எக்கா மிஷின் மாதிரி கேட்டு சொல்ற? கேட்டோம்லப்பா. ஏன்டா உனக்கு ஆம்பளை மாதிரி கோவம் வருது? உனக்கு மட்டும் ஏன் ஆம்பளை மாதிரி இப்படி முடுக்கு முடுக்குன்னு கோவருது? 2 பேருமே ஆம்பளை தான், வெளியில சொல்லாதடா. பாப்பா போய் நெல் கேட்டான். கேட்டேன் கேட்டேன். எங்க போய் கேட்டான்? கரைச்ச டேய் டேய் கரைச்ச கொண்டாடத்துல போய் கேட்டோம்னு சொல்ற. அப்புறம் எங்க போய் கேட்டோம்னா அங்கதானே போய் கேட்டேன். தகாத வார்த்தைகள் பேசினார்கள். பேசினாங்க. ஏன் பேசினாங்க? நெல்லு கேட்டதுக்கு தானே அவங்க அப்படி பேசினாங்க. 3 லட்சமா அடிச்சான். ஆமா. எதுக்கு அடிச்சான்? அடிச்சேன்னு வைக்க. எதுக்கு அடிச்சோம்? மசிதா புடுங்கணும்ட்டு போன இடத்துல அவங்க தகாத முறையாக பேசினாங்க. பேசுனதுனால 3 ஊரையும் அடிச்சோம். நெல்லுகளை பூரா அள்ளிட்டு வந்தாச்சு. அதைத்தானே நானும் சொல்ல வந்தேன். அதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா நம்மளுக்குள்ள என்ன சண்டை வர வெட்டியா? எடக்கு முடக்கா பேசிக்கிட்டு நீ ஏட்டிக்கு போட்டியா பேசுற? என்ன ரொம்ப வம்பு பண்றிய? என்ன ரொம்ப வீம்பு பண்ற? இல்ல வம்பு பண்ண முடியுமா? உன்னால வீம்பு பண்ண முடியுமாடா? வேணாம். தேவையில்லாம அசிங்கப்பட்டு போயிருவிய. நான் வேணும் நாளப்ப உன்னை வேணும்னு நினைச்சு நான் பேசுறேன் அசிங்கப்படாம. வேணும்ல? அப்ப என்ன வேணும்ன்றியா? அப்ப பேசும்போது யோசிச்சு பேசணுமா இல்லையா? நீ பேசும்போது நிலாவை பேசணும் உனக்கு தெரியுமா? சரி. நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. நீ வீம்ப விலை கொடுத்து நீ வாங்குற. உங்களுக்கு எனக்கு இப்ப பிரச்சனை வரப்போகுது. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சென்னைன்னு வந்தா நான் விட மாட்டேன். சரி. விட மாட்டாங்கல்ல. ஆமா, நான் தலையை விடாத. கம்பு சண்டை, கத்தி சண்டை, இப்படி நிறைய சண்டைகள் இருக்கு. ஆமா. அந்த சண்டை கூட கடைசியில தோத்து போகும். ஆனா புத்தி சண்டை என்னைக்குமே தோத்து போகாது. இந்த பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? யாரு? உங்களை தான் கேக்குறேன். நீ எந்த வருஷம் வந்தியா அந்த வருஷம் நான் வந்தேன். நான் கேட்டது உங்களை. நான் சொல்ல போறது எத்தனை வருஷமா இந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருக்கீங்க? 35 வருஷமா அந்த பாஞ்சாலங்குறிச்சி இருக்கிறேன். சரி. எங்களுக்கெல்லாம் மூத்த நாயக்கர் நீங்க. 48 வருஷமா. மூத்தவர் தானே? ஆமா. சரி. அப்ப கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாறு என்னங்கிறது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும். தெரியும். சரி. இப்ப உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன். நமது கட்டபொம்மன் மகாராஜா இருக்காரு இல்லையா? நல்லா யோசிச்சு பதில் சொல்லணும். மித்த ஊர்ல பேசுற மாதிரி இன்னைக்கு நம்ம ஊர்ல பேசக்கூடாது. மித்த ஊர் வேற, நம்ம ஊர் வேற. நாடக கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வரலாறு தெரிஞ்சவரும் இருக்காங்க. அதுவும் நம்ம மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் வீட்டுல படுத்து கிடக்குறாரா? ஏன்னா அவரும் கட்டம் நடத்துல அந்த வருதா நடிச்சவர் அவருக்கு தெரியும். அப்ப வரலாறு ரொம்ப முக்கியம்.
ஆமா. சரிங்களா? ஆமா. இப்ப பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் மகாராஜா இருக்காரு. ஆமா. அவருடைய உண்மையான பேர் என்ன? அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கணும். அப்பா அம்மாட்ட ஒரு செகுல சேர்த்து ஒரு அரை அப்ப நீ என்ன சுருண்டு மசித்த- விழுந்துடும். அப்ப நீ என்ன மசித்த புடுங்க வந்தியா? இவ்வளவு நேரம் வக்கனையா பேசுன. அப்பா அம்மாட்ட கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. 45 வருஷமா ஒரு குத்து வெதர்ல குத்து சார். இருந்தா தானே குத்த. அதுவும் நம்ம ஆரக்குடி மேடைக்கு போத குருதா வேணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா போடும்போது என்னையும் சேர்த்து போட்டிருக்காங்க. எப்பா சொல்லுப்பா. கட்டபொம்மன் மகாராஜாவுடைய உண்மையான பேர் என்ன? கெட்டி பொம்மு. என்னப்பா? கெட்டி பொம்மு. கெட்டி கெட்டி பொம்மு. சரி. இளைய மகாராஜா பேர் இருக்குல்ல, ஆமா. அவர் பேர் என்ன? தளவாய் குமாரசாமி என்று ஊமத்துறை. அவருக்கே ஊமத்துறையின் பேர் வந்துச்சு. அவர் வாய் சரளமா பேச மாட்டாரு. ஆ. திக்கி திக்கி பேசுவதால் ஊமத்துறை என்று பெயர் வந்தது. சரி. கட்டபொம்மன் மகாராஜா இருக்கார்ல, ஆமா. அவருடைய மனைவி பேரு? வீர ஜக்கம்மாள். யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்ற. யோசனை பண்ணாம சொல்ல முடியாது. 3 வருஷம் கேப் விழுந்து போச்சு. கேப்பு விழுந்ததை யாரும் கேட்க மாட்டாங்க, என்ன செய்யறது? சரி, இப்ப நான் கேக்குறேன். ம். இப்ப கட்டபொம்மன் மகாராஜா சரி. பாஞ்சாலங்குறிச்சியில் ஆட்சி புரிகிறார். உண்மைதான். புரிஞ்சார் இல்லையா? ஆமா. எத்தனை வருடமாக பாஞ்சாலங்குறிச்சியை அவர் ஆட்சி புரிந்தார்? எத்தனை வருஷம்? நான் பக்கத்து ஊருக்காரனா? டேய், அப்புறம் 45 வருஷமா இருக்கேன்னு சொல்லி அப்புறம் இந்த வாய் தானே சொல்லிச்சு. அவர் சொன்னது போல வெதர்லயே குத்தி விடுவேன். 3000 உனக்கு சம்பளம் வேற. வீரபாண்டிய கட்ட மகாராஜா பாஞ்சாலங்குறிச்சியிலே எத்தனை வருஷம் ஆட்சி புரிந்தார்? 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் 14 நாட்கள். சரி. 9 ஆண்டுகள் ஆ. 8 மாதங்கள் ஆ. 14 நாட்கள். அவர் எப்ப பிறந்தாரு? அப்ப நான் பிறக்கல. நீ பிறக்கல, அவர் பிறந்தாருல்ல. ஆமா. உனக்கு தெரியும்ல. வீரபாண்டிய கட்ட மகாராஜா பாஞ்சாலங்குறிச்சியிலே 3/1/1760 திங்கட்கிழமை பிறந்தார். அப்பதானே பிறந்தாரு. ஜனவரி 3ஆம் நாள். பொதுவா நம்ம கட்டபொம்மன் நாடகம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதுல கம்பள வீரர்கள் சொல்றது 1000 கம்பளம் 100 பரிவாரம். பரிவாரம் அப்படின்னா குதிரை, பரினா குதிரை, ஆமா. பரிவாரம் அப்படின்னா குதிரை படை அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரைப்படை வீரர். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்கள். இத்தனை பேர் தான் நாங்க போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடணும்னா முதல் நம்மளுக்கு படைபலம் வேணும். கண்டிப்பா படைபலம் வேண்டும். வேணுமா இல்லையா? ஆமா. நம்மகிட்ட எத்தனை படைகள் இருக்கு? யானைப்படை, ஆ. குதிரைப்படை ஆ. இருக்கிறார்கள். தேர்ப்படை, காலான்படை. தேர்ப்படையில அப்ப இல்ல. ஆ. அதாவது சொல்லு. ஆமா, யானைப்படை குதிரைப்படை தான் இருந்தது. சரி. இப்ப கட்டபொம்மனுடைய வம்சாவதிகள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை தலைமுறை? வீரபாண்டிய கட்ட மகாராஜா 47வது தலைமுறை. இப்ப 48 தலைமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா? 47வது தலைமுறை. 47 தானே? ஆமா. இப்ப 47 தலைமுறைகள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா. இந்த 46ன்னு சொல்றோம் பாத்தீங்களா? முன்னாடி 46, ஆமா. 47 தானே? ஆமா. இந்த 46 இருக்காங்கல்ல ஆமா. முன்னோர்கள், உண்மைதான். அவங்க பேர் என்ன? எனக்கு என்ன தெரியும்? மித்ததெல்லாம் சொன்னல. எப்ப பிறந்தாருன்னு சொன்னல. எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாருன்னு சொன்னல. இந்த 46 முன்னோர்கள் பேரை சொல்றது ரொம்ப அரிது எனக்கு தெரிஞ்சு. அப்பா பேரை சொல்லலாம், தாத்தா பேரை சொல்லலாம், பாட்டன் பேரை சொல்லலாம், கொள்ளுப்பாட்டன் பேரை கூட சொல்லி போடலாம். அதுக்கு முந்தைய சந்ததிகள் பேரை சொல்றது ரொம்ப அரிது. இப்ப 46 தலைமுறைகள் சொல்றோம் இல்லையா? ஆமா. இந்த 46 தலைமுறைகள் அவங்க பேர் என்ன? உங்க அப்பா பேர் தெரியும், உங்க அப்பா பத்தோடு தெரியும், அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், கொள்ளு தாத்தா பேர் தெரியும், தெரியும். பாட்டன் பேர் தெரியும். பாட்டனோட அப்பா அதான் பூட்டேன். பேர் என்ன பேரு? அதத்தான் நான் கேட்கிறேன். நான் எங்க தாத்தனை கேட்கல, நான் கேட்கறது கட்டபொம்மன் மகாராஜாவுடைய வரலாறு கேட்கிறேன். உனக்கு 3 தலைமுறைக்கு மேல உனக்கு தெரியலையே, அப்புறம் எனக்கு எப்படியா 46 தலைமுறை தெரியும்? ஏய், நான் ஏன் தலைமுறையை கேட்கலடா. டேய் பெருச்சாலியை கவலவனே, சாரப்பாம்புக்கு பிறந்தவனே, சட்டுன்னு அடிச்சு விடுவேன்டா குட்டப்பையில. அடிச்சு விட்டு போட வாடா. ஆடா அப்படியே பொங்கி தெளிஞ்சுறேன். வீரபாண்டிய கட்ட மகாராஜா 47வது தலைமுறை. அதற்கு முன்பதாக 46 தலைமுறை யாராருன்னு கேட்கிற? இருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் மகாராஜா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? தமிழ்நாட்டுக்காரர் அல்ல, ஆந்திராவை சேர்ந்தவர். யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் மூதாதையர்கள். மூதாதையர்கள் ஆந்திராவில் பெல்லாரி தேசத்தை சேர்ந்தவர்கள். பெல்லாரி தேசம். ஆமா. தலைமுறை பேரு 46 தலைமுறை யாரான்னு கேட்கிற? அதாவது ஆந்திராவில் பெல்லாரியில 22 பேர். அங்க பெல்லாரியில இருந்தது. பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு 25 பேர். எப்படி?
முதலாக மாசி செமினார், ஆ. பெல்லாரி நாயக்கர், பாஸ்கர கட்டம் நாயக்கர், கொண்டு பொம்மு, செல்ல பொம்மு, கால பொம்மு, பால பல்லாரி நாயக்கர், பாரி கட்டம் துறை, பெரிய பெற்றதுரை, சின்ன பெற்று நாயக்கர், சின்ன பாஸ்கர கட்டம் நாயக்கர், கெட்டி பொம்மு துறை, ஸ்ரீ வல்லமலை நாயக்கர், ஸ்ரீ வெள்ளமலை நாயக்கர், சின்ன குமாரசாமி நாயக்கர், பால சுப்பிரமணிய கட்டம் துறை, சூடாமணி கட்டம் துறை, சுப்பிரமணிய ஜமீனார், சின்ன பாண்டிய கட்டம் துறை, மாசி கட்டம் பொம்மு, வீமராஜ கட்டம் நாயக்கர், சின்ன வீமராஜ கட்டம் துறை. இந்த 22 பேர் பெல்லாரியில அங்க பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்த பிற்பாடு பாஞ்சாலன், சின்ன பாஞ்சாலன், ஜெகவீரவண்ட கட்டமநகர், திக்கி விஷய கட்டமநகர், பெரிய வீரவண்ட கட்டமநகர், கர்த்தைய பாண்டியன், சிவத்தைய பாண்டியன், சின்ன பொம்மையா, குமாரசாமி, பெரிய வீரவண்ட கட்டமநகர், சுப்பையா, துரைச்சிங்கம், மீண்டும் குமாரசாமி, சுப்பிரமணிய கட்டமநகர், திக்குமணி கட்டமநகர், தலவாய் குமாரசாமி நாயக்கர், சின்ன திக்கு விஷய கட்டமநகர், பெரிய மல்லுதுரை, சின்ன மல்லு நாயக்கர், சிலம்பு கட்டம் துறை, சின்ன வீமராஜன், ஆதி கட்டம் துறை, முடிசூட கட்டம் துறை, தலைவணங்கா தலவாய் குமாரசாமி நாயக்கர், 47வதாக வீரவண்டிய கட்டபொம்மன். வரலாறு தெரிஞ்சவங்க தான் கட்டபொம்மன் நாடகம் போது ஆடணும். நல்ல ஒரு ஜோர கைதட்டுங்கண்ணே. உண்மையிலே விஷயம். நானும் நிறைய கம்பள வீரர்களை சந்திச்சிருக்கேன். அதில் ஒரு புதுமையான ஒரு கம்பள வீரர். அந்த காலத்து ஆள் இல்ல. ஆமா, 1969 பிறந்தவர். நல்ல அற்புதமான விஷயம், நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. அதுக்கு மக்கள் முன்னாடி இவ்வளவு நீ கட்டியல ஒரே விஷயத்தை மட்டும் நான் கேட்பேன். கேளு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலே, இந்த கட்டபொம்மனுடைய நாடகத்திலே வீர தளபதி யார்? படைகளுக்கெல்லாம் தளபதி யார்? யார் வீர தளபதி யார்? யார் தளபதி கேக்குறீங்களா? ஆமா. யார கேக்குறீங்க? படை வீரர்கள் ஒன்னே கேக்குறேன். பேப்பல என்னத்தான் கேக்குறியா? ஏப்பா இவ்வளவு நேரம் நீ தானே சொன்ன படை வீரர்கள் யாருன்னு. படை தளபதி யார்? படை தளபதி யாரு? யாரு? யாரா? அதான் கேக்குறேன். யாரு? யாரு சொல்ற? சொல்லு. பகதூர் வெள்ளையத்தேவன். பகதூர் வெள்ளையத்தேவன் சொல்றோம்ல, அவர் எடுப்பு பிள்ளையா சொந்த பிள்ளையா? வளர்ப்பு பிள்ளை. அவருக்கு ஏன் பகதூர் வெள்ளைன்னு வந்துச்சு பேரு? பகதூர் வெள்ளை. அது ஏன் வந்துச்சு? அவருடைய பட்டம். பட்டம். ஆனா அவருக்கு உண்மையான பேரு வெள்ளையத்தேவன். வெள்ளையத்தேவன். வாடாட்டே தண்டை வந்திருக்கேன். சரி, மகாராஜா எதிர்பார்ப்போம். ஆமா, எதிர்பார்த்திருக்கின்றோம்
உத்தமனாக்கிறே மகாராஜா கோடை நாக்கிறவளே மகாபிரபு நலமாக பலப்பட்டு வந்த மகாராஜா பார்ப்புகளும் பாஞ்சை என்று பாரதமே போற்றப்பெற்று பண்போடு குடிகளுடனே பங்குடனே வாழ்வதற்கு சீரான பாஞ்சையை சிறப்புடனே ஆட்சி செய்யும் மக்கள் மனதில் செம்மையா நின்றிருக்கும் செழிப்புடனே வாழ்ந்து தந்து திக்கட்டும் பெருமை கொண்டு தீயவரை பகைவென்று ஒப்பில்லா உயர்வேற்றி ஓய்வில்லா பணிவு கொண்டு மக்களை வழித்தத்துடன் வழி நடத்தும் ராஜாதி ராஜா கட்டபொம்ம ராஜாவுக்கு அறம் சிறக்க அரசமைத்து அதர்மத்தை கருவறுத்து கொழுமண்டபத்தில் வீட்டிலிருந்து கொற்றவனாய் பவனி வந்து குடிமக்கள் குறையறிந்து குலமேவி வழிபுரிந்து நட்புக்கு துறையிருந்து நாடங்கள் நட்பை எடுத்து தெய்வீக நெய்வுணர்ந்து விடுதலை வீரராய் சுதந்திர கனலாய் தியாக சுடராய் தள்ளி வட்டி செம்மலாய்ச்சிகளும் ராஜாதி ராஜா ராஜா கட்டபொம்ம ராஜா உத்தமனாக்கிறே மகாராஜா நம்ம சக்கரை வரலாலும் சந்தோஷமா வாழ்ந்து வருகின்றது சந்தோஷமா இருக்கிற மகாராஜா உத்தமனாக்கிறே மகாராஜா நெற்றில் நிமித்தி நிமிர்த்தி. நெடுமால் கையில் ஏற்றி ஏந்தி. கொடுமை கொள்கை இருக்கு கொள்கை சிங்கங்களை நாங்க தான் மகாராஜா மாட்டான்களை மண்டையிட்டு படையிட்டு படையெடுப்பது என்றால் ஆமாங்க. விந்தையில் விந்தை விண்டையில விண்டங்க இனிமே தாயகமே தாயகமே. ஆராய்ச்சி மதிக்கட்டி ஆழ்ந்த பரம்பரையை பரம்பரையை. கப்பம் கட்டுமா கப்பம் அடடா அடடா ஏய், ஏய், என்ன என்ன அது நான் இழிச்சாவேனா எனக்கு 8,000 பேப்பல அப்புறம் இந்த கம்ப வச்சுக்க என்னத்துக்கு நான் அவதாரம் கட்டேன் உத்தமனாக்கிறே மகாராஜா கோடை இணைக்கிறவளே மகாராஜா உழைப்பேன் மக்களை உள்ளத்தை பூர்த்தி செய்யவும் பூர்த்தி செய்யவும் பாரதங்களுக்கு பாண்டியாட்டு மட்டும் ஒன்று சேர்த்து ஒன்று சேர்த்து. நம்ம எல்லாம் அடைக்கல கலகுடன் அந்த நயம் சக்கரம் அதனால் ஒரு கால் நடக்காது மகாராஜா வரி என்று கேட்டால் அவன் சதுரத்தை வரி வரியா பிறந்துருவான் மகாராஜா எப்படி? கப்பம் என்று கேட்டால் அவன் வாயில அப்பத்தை திருக்கிறோம் மகாராஜா எப்படி? அவங்க எங்களுக்கு எம்மூத்துறோம் எம்மாத்துறோம் அவங்க என் ஷூ என் ஷூ என்னையா சூச்சு மாதிரியா உத்தமனாக்கிறேன் மகாராஜா. சிங்க மஞ்சுமா ஏழு மகாராஜா. பிறமது காட்டுமா ஏழு மகாராஜா. பின் மாங்குமா ஏழு மகாராஜா அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை மகாராஜா போதுமில்லை மகாராஜா உத்தமனாக்கிறேன் மகாராஜா அதாவது திபான் தானமங்கலம் காணவர்களுக்காக கர்சகோட்டம் சென்று மட்டைக்காத மனதக்காம நெல் வாங்கி வந்து தெரிவித்தோம் நெல் வாங்கி வந்துறீங்களா மகாராஜ் மகாராஜா நெல்லு வாங்க போகணும்ல ஆமாங்க அந்த விஷயத்தை நான் சொல்றேன் அவர்கிட்ட சொல்றேன் மகாராஜா அவர் வந்து நான் சொல்றேங்கிறாரு நான் தான் நான் தான் வந்தேன் ரெண்டு பேருமே தெரியுங்க நான் சொல்றேன் அப்ப நான் எதுக்கு ஒரு தெரிய வந்திருக்கேன் அப்ப எனக்கு தெரியாதா ஏன் எனக்கு தெரியாமல நான் வந்திருக்கேன் கோடை இணைக்கிறவளே ரெண்டு பேரும் தானே மகாராஜா. இருங்க மகாராஜா நான் கலந்து நான் தான் சொல்றேன் சொல்றேன்ல நான் தான் மகாராஜா கேட்கிறேன் நான் சொல்றேன் நான் சொல்றேன் கேள் நான் சொல்லுவேன் தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கடா நீ தேவையற்றதால வீம்பு பண்ற நான் சொல்லாம போனா மகாராஜா நாங்க வரல நினைச்சு தப்பா நினைச்சுறாரா நான் சொல்லாம போனா மகாராஜா வரல இன்னும் என்னைய தப்பு தப்பா தவறா பேசுவாரா உத்தமனாக்கிறேன் சொல்லாத பாட்டுக்கு நீ என்ன மூச்சு மூச்சு வரியா சொல்லிக்கிட்டு இருக்க நான் தான் நான் தான் சொல்றேன் எல்லாம் சொல்லடா எல்லாம் சொல்லடா சரி இப்படி வாருங்கள் உத்தமனாக்கிறேன் பொந்து கண்ணு போல நீ சாப்பிட நீ போட அப்படி நான் தான் சொல்ல என்னத்துக்கு மகாராஜா நெல்லு வாங்க போன வருது கேக்குறீங்க ஆமா ஒரு நொடியில நான் சொல்றேனுங்க ஆ. அவன்கிட்ட கேட்டுங்க எப்படி எப்படி பயந்த நீங்க சொல்லுங்க தெரியுங்க பயந்த பயப்புள்ள தைரியமா சொல்லணுமா இல்லையா ஆமா யார்கிட்ட சொல்ற ஆ. நம்ம மகாராஜா தானே கண்டிப்பாக அப்புறம் எதுக்கு பயப்படணும் ஆ. செப்பு செப்புன்ட்டு வாழ வாழ ஓங்குறீங்களே தவிர வெட்ட மாட்டீங்களே மகாராஜா ஆ. நீ இருப்படா நான் இருக்கணும்லடா மகாராஜா தெரிவிங்க என்னத்துக்கு அவங்கிட்டயே கேளுங்க பயப்படாதடா ஏய் நம்ம மகாராஜா தான் நம்ம மகாராஜாடா பயப்படாத நான் ஏன் பயப்படணும் நீ இருக்கும்போது அதானே பயப்படக்கூடாது பயப்படாத சொல்லவா பயப்படாத ஏன்டா ஓயாம கை ஓட்டுக்கிட்டே இருக்க நம்ம தலையெழுத்து தானே சரி விடு மகாராஜா ஆ. தாங்க பயப்படாத
சொல்லு நம்மதான். அம்மாசி வரைக்கும் இந்த நோய் விடாது. மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் பயப்படாதடா, ஓயாம கை போடாதடா, பயப்படாதடா, சொல்லிக்கிட்டு பயப்படாதடா. என்ன பெரிய கொடுமையா இருக்கு. தாங்கள் தெரிவித்த வண்ணம் அண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோரும் நெல்வாங்க சீர்வை கொண்டு போன சரி. முதல் கோட்டை வாசலில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் கருத்த குடிவேலை படுத்தினாருங்க. குடிபாதையில. ஆமாங்க. சரி. மூலியும் சாப்பிடுவாருங்க. என்னென்ன? கல்லு, சாராயம், கஞ்சா. சரி. சரியான போதையில படுத்திருந்தார் மகாராஜா. ஒரே வேளாண்டி ரையப்பான் சரி. எந்திரிச்சு கண்ண ரெண்டையும் கசக்கினாரு. மறுபடியும் பொசுக்குன்னு படுத்துட்டாரு. சரி. சரியான போதை. அன்னைக்கு அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு பார் போல இருக்கு மதுவை. ஒரே வேளாண்டி ரையப்பா அப்படின்னு. சரி. இங்கலடா அங்கடா எந்திரிச்சு யாரா மயிராண்டி சும்மா இருக்கலாம். எங்களை பார்த்து கேக்குறேன். சும்மா இருப்போமா? ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ண ஐயாண்டி நாங்க யாரு நினைச்சா கண்ணு முடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது, தொண்டைக்கு இருக்கிற ஜீவனா இருந்தாலும் தோற்குலத்து வாக்கு பொல்லாதது. நாங்க ராஜு கூட கம்பளம் கரும்புக்கு ஒரு மணி வச்சு பேசான்னு சொன்னோம். சரி. அப்பதான் குடிபாதையை விட்டு விட்டு என்ன வந்ததுன்னு கேட்டாருங்க. கேட்டாருடா நெல்லுன்னா மகாராஜா கேட்டா. சரி. அதுக்கு அவர் சொல்றாரு நெல்லுன்னு கேட்டீங்கன்னா பட்டணத்துல கல்லெடுத்து உங்க பல்ல குத்தப்படாக்கிறேன். சும்மா இருக்கலாம். சும்மா இருப்போமா? அப்புறம் ரெண்டு வாரத்துக்குமே கிளம்புச்சு. என்ன வீரம் தாங்க. அப்படியா? வேற வேற வெங்கடத்துல ஆனமதுல பூந்து மகாராஜா பூந்து 1000 கம்பளம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடியா அடிச்ச வேளாண்டியா. சரி. வேளாண்டி செத்து போறாரு. வேளாண்டி இறந்து போறாருங்க. அப்புறம் எங்களை மன்னிக்க மகாராஜா. மகாராஜா வேளாண்டி வீரன் கரப்பணத்தவர். ஆமாங்க. பாண்டியத்தவர் கொலை மகாராஜா. கொலை 136 கொள்ளை முத்தமனாக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நமது தானவதி பிள்ளை மகளை. மகாராஜா தாங்கள் தெரிவித்தீர்களாம் நெல்லுகளை கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் இல்லை என்றால் வந்து விடுங்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்கள். இளைய மகாராஜா தெரிவித்தாராம் நெல்லுகளை கேளுங்கள் கொடுத்தால் பாருங்கள் இல்லை என்றால் சாமர்த்தியமாக வென்று வாருங்கள் இல்லை என்றால் கொன்று வாருங்கள் என்று சொன்னதாக எனக்கு தம்பி ஊமத்துறை பாண்டியன். ஆமா மகாராஜா. முத்தமனாக்கிறேன். கோடை நாட்டு மக்கள் என்ன சொல்வார்கள் சொல்லுவாங்க. கட்டப்பொம்மன் அவர் தம்பி ஊமத்துறை கொலைகரை கொள்ளை எப்படி செய்யலாமா? அப்படியா? அப்படின்னா சென்று தம்பி அழைத்து தம்பி ஊமத்துறை பாண்டியன் அழைத்துவார்கள். போதகுரு அன்பு அண்ணா அவர்களுக்கு எருமை குளத்தைச் சேர்ந்த ஆவண்ணா சதீஷ் அன்பு உள்ளங்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் மாமாவுக்கு. அன்பளிப்பளித்த அருமை அண்ணன் எருமை குளத்தை சேர்ந்த சதீஷ் அண்ணன் அவர்களுக்கு என்ன சார்பாகும் எங்கள் கலைக்குழு சார்பாகும் நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சேதுபதி சிவகிலே தேடு கட்டி எடுத்ததங்க மாதத்து ராணி பெற்ற மன்னர் முத்துராமலிங்கம் எங்கள் மன்னர் முத்துராமலிங்கம் தேவர் மகன் போல ஒருவரை இருவரை மூவர் குலம் அடுக்கத்தாடி செல்லம்மா நம்ம முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா நம்ம முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடினாலுங்கான இதுவரை உவர் குலம் அடிக்கத்தாடி கண்ணம்மா முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா சொல்லம்மா நம்ம முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா. மக்கள் சிக்க பேச்சு தோழரா பைரமலை கோபுரமாவாரா மக்கள் சிக்க பேச்சு தோழரா பைரமலை கோபுரமாவாரா தங்க மகள் முத்துராமலிங்க தங்க மகள் முத்துராமலிங்க சொல்லம்மா அந்த தங்க முகம் என்று காணப்புறம் சொல்லம்மா சொல்லம்மா தங்க முகம் என்று காணப்புறம் சொல்லம்மா சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடினாலும் தானே இதுவரை ஆறு புகன் 1000 தொடுத்து அதையுடன் பட
வகித்து அறுமுகன் ஆகிடத்தோடு அதையுடன் பரல வகித்து பாதுமுக கருதில் போடவே செல்லம்மா பாதுமுக கடலில் போலவே செல்லம்மா இதை காக்கை தவி பாடுகிறேன் என்று சொல்லம்மா சொல்லம்மா இதை வல்லாரங்கள் காக்கை தவி பாடுகிறேன் என்று சொல்லம்மா தேவர் மரம் போல ஒருவரை தேடி நானும் காண இதுவரை ஒற்றுமொத்த பொன்மக பாடலை உபயோகம் எல்லாரும் கேட்கவே ஒற்றுமொத்த பொன்மக பாடலை உபயோகம் எல்லாரும் கேட்கவே கற்றுக்கது சண்முகவன் சொல்லம்மா இதை ஏற்றுக்கொண்டு எல்லாரிடத்தினே சொல்லம்மா சொல்லம்மா இதை ஏற்றுக்கொண்டு எல்லாரிடத்தினே சொல்லம்மா தேவர் மரம் போல ஒருவரை தேடி நானும் காண இதுவரை உவர் குலம் மணிக்கண்ணா நடி கண்ணம்மா துராமணிங்க தேவர் என்று சொல்லம்மா தேவர் மகன் போல ஒருவரை தேடி நல்ல காணம் இதுவரை மூவர் குலம் அடக்கம் தாரடி செல்லம்மா நம்ம முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லம்மா அப்படி என்றால் என் தம்பி ஊமத்தடி வருவதை பார்த்து மற்ற யோசிப்போம்